Hi students, இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் மொபைல் ஆப். இவங்களது கூகுள் ப்ளேலையும் இருக்குது. இவங்க வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட லிங்க்கை நான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், வால்யூம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வால்யூம் பார்க்கும்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிற வால்யூம் என்னென்னா டெட்ராஹெட்ரனை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போது டெட்ராஹெட்ரன்றது x/a + y/b + z/c = 1. இதுலேயும் ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், z வேரியேஷனை முதல்ல கண்டுபிடிப்போம். z வேரியேஷன் கண்டுபிடிக்கும் போது இதில் என்ன கிடைக்கும் நமக்கு, z = 0 to இதை ரீரைட் பண்ணி எழுதணுன்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணி எழுதணுன்னா z = c × 1 - x/a - y/bன்னு கிடைக்கும். அடுத்தது y வேரியேஷனை பார்க்க போகிறோம். y வேரியேஷன்னும் போது நம்ம வந்துட்டு y = 0 to இந்த ஈக்குவேஷனில் z ரிமூவ் பண்ணிடணும். அப்போது y = என்ன கிடைக்கும், b × 1 - x/aன்னு கிடைக்கும். அடுத்தது x வேரியஸை பார்த்தோன்னா x = 0 to இதில் எது yயும் zம் 0, அப்போது x/a = 1ன்னு வரும், x = aன்னு கிடைக்கும். இந்த வேரியேஷனை நாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வால்யூம்னு எதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு z, ஏன்னா z இன் டேர்ம்ஸ் ஆஃப் xyயில் இருக்குது. அடுத்தது y இன் டேர்ம்ஸ் ஆஃப் xயில் இருக்குது, x கான்ஸ்டண்ட்டில் இருக்குது. அதனால் நாம் இந்த மாதிரி dz dy dxன்னு அதோட வால்யூமை நாம் எழுதிக்கிறோம். ரைட்டா? அப்போது இதோட லிமிட் b × 1 - x/a, இங்கே 0 to a. அப்போது அடுத்த ஸ்டெப் நாம் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபங்க்ஷன் இங்கே 1ன்னு கணக்கு இல்லையா, ஒன்றும் இல்லைன்னா 1ன்னு கணக்கு. அப்போ எப்படி இதை இன்டகிரேட் பண்ணுவோம், டபுள் இன்டெக்ரலாக ஃபஸ்ட்டு 0 to a, அடுத்தது 0 to b × 1 - x/a. 1 பண்ணோன்னா z இன்டகிரேட் பண்ணிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு z. 0 லோயர் லிமிட், அப்பர் லிமிட் c × 1 - x/a - y/b. ஓகேவா? ஸோ dy dz பாக்கி இருக்குது. முதல்ல அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட்டுக்கு அந்த வேல்யூ, லோயர் லிமிட்டுக்கு 0 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். அப்போ அப்பர் லிமிட் c × 1 - x - a y/bன்னு வரும், லோயர் லிமிட் 0. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டாச்சு. இதில் கான்ஸ்டன்ட் டேர்முன்னு எதை எடுத்துக்கலாம், c-யை வெளியில் எடுத்துக்கிட்டோன்னா 0 to a 0 to b × 1 - x/a, இந்த இடத்துல 1 - x/a - y/b × dy dz இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் ஆஃப் இன்டெக்ரல் போனோம் அப்படின்னா எது எடுக்க போகிறோம், இந்த பார்ட் ஆஃப் த இன்டெக்ரல் எடுக்க போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு y பார்க்க போகிறோம். அந்த வித் ரெஸ்பெக்ட் டு y பார்க்கும்போது இந்த பார்ட் என்னவாயிடுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஈஸியாக இங்கே இன்டகிரேட் பண்ணிடலாம். c × integral over 0 to a, இங்கே 1 - x/aங்கிறது கான்ஸ்டன்ட், வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறதுனால y - 1/bங்கிறது கான்ஸ்டன்ட், y-யை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது y²/2. இங்கே அப்பர் லிமிட் என்னது, b × 1 - x/a, லோயர் லிமிட் 0 × dx மட்டும் நமக்கு பாக்கி இருக்குது. இந்த இடத்துல இப்போ நாம் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 0 to a 1 - x/a × y, y is nothing but b × 1 - x/a, ரைட்டா? -1/b × y-ங்கிறது b² × 1 - x/a ஹோல் ஸ்கொயர் /2. அப்பர் லிமிட் வேலை முடிஞ்சுதா, லோயர் லிமிட் நமக்கு இங்கே 0 தான் கிடைக்கிது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது
ஈஸியாக இருக்கும் அடுத்த இன்டெக்ரலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு. அட் த சேம் டைம் இங்கே நியூமரேட்டரில் 2b இங்கே ஒரு b அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இங்கே என்ன மட்டும் பாக்கி இருக்குது, 2 மட்டும் பாக்கி இருக்கா. அந்த 2வை வேணால் நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். இங்கே c இன்டெக்ரல் ஓவர் 0 to a b into 1 minus x by a whole square minus b by 2 1 minus x by a square. இங்கே எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலையே வரலை, ஏன்னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். b minus b by 2 1 minus 1 by 2ன்ற மாதிரி இருக்குது. அப்போ என்ன கிடச்சிரும் நமக்கு? b by 2. இது எல்சிஎம் எடுத்தாலும் சரி 2b minus b. அப்போது என்ன கிடச்சிரும் நமக்கு? c இன்ட்டு b by 2ன்னு வெளியில் வந்துடும். உள்ளே என்ன இருக்கும்? வெறும் 1 minus x by a whole square மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸி. bc by 2 இன்டகிரேட் பண்ணால் ax ப்ளஸ் b இன்டகிரேஷன் ஃபார்முலா அது தெரியும் நமக்கு. அதை ரீகால் பண்ணிக்கலாம் வேணும்னா. தெரியாதவங்களுக்காக நம்ம அதை ரீகால் பண்ணோன்னா ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் ஓவர் ax ப்ளஸ் b ஹோல் பார் n இன்ட்டு dx அப்படின்னும் போது ax ப்ளஸ் b ஹோல் பார் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 இன்ட்டு இதை என்ன பண்ணுவோம்? நாம் ஏன்னு போடுவோம் இல்லையா? ஏன்னு போடுவோம். அதே மாதிரி இங்கே இதை இன்டகிரேட் பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ ஹோல் டு தி பவர் 3 டிவைடட் பை 3 இன்ட்டு இதை நாம் இது பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னது? minus 1 by a. Then lower limit 0, upper limit a. இதை ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த 3 எங்கே வந்துடும்? இந்த 3 டினாமினேட்டர் 3 2s are 6. 1 by a எடுத்துகிட்டு போனால் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ abc by 6 கரெக்டாக -1 இருக்குது. மைனஸ் இதுக்கு மட்டும் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 மைனஸ் a by a ஹோல் கியூப் இது அப்பர் லிமிட். அடுத்தது லோயர் லிமிட் 1 மைனஸ் 0 by a ஹோல் கியூப். ரைட்டா? அப்போது மைனஸ் abc by 6 இன்ட்டு இந்த டேர்ம் என்னவாயிடும்? 1 minus 1 0 ஆகிடும். மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். ரைட்டா? அப்போது -1ன்னு கிடைக்கும். Then minus into minus will be plus. Therefore, volume equal to ABC by 6 cubic unit for the tetrahedron. Understand, students? Thank you.